டைரக்டர் ஜி.என். கிருஷ்ணகுமார் இயக்கத்தில் ஆர்யா, முரளி கோபி, தேவ் மோகன் மற்றும் இந்திரன்ஸ் நடிப்பில் வெளியாகியிருக்க படம் தான் அனந்தன் காடு. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மாலை முரசு வைப்ரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். இலங்கை அரசாங்கம் பேன் செஞ்ச ஃபக்கிங் டெரர் குரூப் படா உங்களை வழிநடத்துற வெற்றிவேல் குமரன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இலங்கையில் ஒரு தமிழீழ போராளியாக இருக்கக்கூடிய ஆர்யா அங்கே நடக்கிற சண்டையில் போர் பதட்டத்தோட உச்சத்தில் தப்பிச்சு இந்தியா வராரு. இந்தியா வர ஆர்யா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிசைவாழ் மக்கள் இருக்க பகுதியில் தஞ்சம் அடைகிறாரு. அவருக்கு தஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த நண்பர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லம் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய சேரி பகுதியில் கேங்ஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு 5 பேர். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முரளி கோபி, தேவ் மோகன், இந்திரன்ஸ், அப்புறம் இன்னும் 2 நபர்கள். இவங்க ஆர்யாவுக்கு தஞ்சம் கொடுக்குறாங்க. இதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் ரீதியான அசைன்மெண்ட் வருது. அந்த பணக்காரரை கொலை பண்ணதுக்கு அப்புறமா இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஆர்யாவுக்கு இவங்களால நடக்கிற பிரச்சனையும் இவங்களால ஆர்யாவுக்கு நடக்கிற பிரச்சனையும், இந்த படத்தோட முடிவு எங்கே போய் நிற்கிது, அதாவது கத்தி எடுத்தவனு கத்தியால தான் சாவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும், அதே நேரம் போராளி எல்லா நேரம் போராடிட்டே தான் இருப்பான், போராளிக்கு அவனோட தாய் நிலம் மட்டும் கிடையாது, சென்ற இடமெல்லாம் போராட்டம் தான் அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் நகர்ற விதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னடா அது மலையாள ஃபிலிமில் மட்டும் அப்படி என்னதான் ஃப்ளேவர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகர்வு தான். படம் பார்க்க ஆரம்பிக்கிறே ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எமோஷன் கலந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருக்குது. விறுவிறுப்புகள் இருக்குது. அந்த விறுவிறுப்பு எப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இவன் யாரா அவன் யாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீரியாட்ரிக் போகுது, இன்னொரு பக்கம் இவன் யாரான்ற ஒரு கெஸ்ஸிங்கில் போகுது. அதுக்கப்புறம் ஆர்யா வந்து என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலில் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. லிட்ரலி பயங்கரமாக டைட்டான டென்ஷன் ஒரு இன்டர்வல் சொல்லலாம். அந்த இன்டர்வல் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சீனோட இன்டர்வல் முடியுது. இன்டர்வலுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகிற படம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படம் தான் அடுத்து மூவ் ஆகிற கதையே. அதாவது நம்ம கேஜிஎஃப்ல பார்த்துருப்போம், அதாவது குரு பாண்டியன் அப்படிங்கிறவரோட அரசியலை. கேஜிஎஃப் 2ல் யாஷ் மற்றும் அந்த ஒட்டுமொத்த கேஜிஎஃப் அழிக்கிறதுக்கான அரசியலை யாருக்கிட்ட இருந்து தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே குரு பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதிகிட்ட தான் தொடங்கும். நம்மளாம் ஒருத்தனை கொலை பண்ணணும், இல்லைனா வந்து ஒருத்தனை எதாவது பண்ணணும்னா நம்மளோட திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அரசியல்வாதியோட திங்கிங் என்றைக்குமே வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு அரசியல்வாதியோட சிந்தனை என்ன அப்படிங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கத்தில் இலங்கையில் எப்படி நட்டநடு ராத்திரியில் ஒரு அட்டாக் ஒன்று நடந்தது, தாக்குதல்கள் எப்படி நடந்தது, அங்கே வந்து எப்படி வந்து சிறுமிகளையும் எப்படி பெண்களையும் வந்து ஒரு பக்கம் பாலியல் வன்முறை பண்ணாங்க, இன்னொரு பக்கம் எப்படி வந்து பாரபட்சம் பார்க்காம கொண்டாங்க அப்படிங்கிறத படத்தை ஸ்டார்டிங் பாயிண்டில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம தமிழீழ தலைவர் பிரபாகரன் வர்ற மாதிரியான ஒரு சீன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் லிட்டரலி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து சுனிலோட சீன் ஓப்பனிங்கில் ஒன்று வரும். அதில் வந்து சுனில் வந்து கையில் ஒரு ஸ்டிக் வச்சுட்டு ஒரு மாதிரி நொண்டி வருவார். ஏன் வராரு, இதில் என்ன டீட்டெயிலிங் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கான டீட்டெயிலாக ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. சொல்லப்போனால் இதில் ஆர்யா வர்றதும் அந்த இந்திரன்ஸ் அந்த டீம் அவங்க பண்ணுற அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே 90s பீரியடில் நடக்கிறதால படம் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஒரு கொலை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக ஒரு கன் எடுத்து சுட்டமா இல்லைனா வந்து நெட்வொர்க் மூலமாக பண்ணமான்ற மாதிரி ஆகிடும். ஆனால் 90s அப்படிங்கிற பீரியட் அப்படின்னு போகிறன்றப்ப அங்கே வந்து நிறையா ஒர்க்குகள் இருக்கும்ல. ஸோ அந்த வேலைகள் வந்து இந்த படத்துக்கு நிவர்த்தியாக கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க பரபரப்பு, அந்த இன்டர்வல் நடக்கக்கூடிய சீன், அந்த சீனால் செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. கத்தி எடுத்தவனும் கத்தியாலே சாகாது, வந்து நல்லவனோ கெட்டவனோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம், கோழிப்பாளையம் அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் எப்படி வந்து அவங்க நண்பர்களாகவே இருந்து ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் இந்திரன்ஸ் அந்த டீம் அவங்க ஒரு பக்கம் வந்து கத்தி எடுத்து அவங்க பண்ணக்கூடிய அந்த மர்டர்ஸ் எல்லாமே பயங்கர ப்ரூட்டலாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லி ஒன்று முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்யா அவங்களாம் வந்து முடிகிறப்ப ஆர்யாவுக்கு என்ன மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது, ஆர்யா அதை எப்படி எடுத்து செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இன்னும் சூப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழீழம் அப்படிங்கிறதுனால இலங்கையில் மட்டும் அந்த விடுதலைக்காக போராடாமல் ஆர்யா அங்கேருந்து வந்து இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய குடிசைவாழ் மக்களோட உரிமைகளுக்காக போராடுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. கையில் வந்து விடுதலை அப்படின்னு குத்திருக்கக்கூடிய அந்த டேட்டூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த படத்துக்கான டீட்டெயிலுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கூட சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும். முதல்ல இந்த படத்துக்கான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் அண்ட் மேக்கிங் அப்படின்னு சொல்லணும். ஒரு பக்கம் டைரக்டராக ஜி.என். கிருஷ்ணகுமார் பயங்கரமாக பண்ணியிருந்தாலும் அதே நேரம் இந்த படத்தில் டைலாக்ஸ் பயங்கரமாக எழுதியிருக்காரு முரளி கோபி. அவர் இந்த படத்தில் தங்கம் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் தலைநகரத்தில் வந்து போஸ் வெங்கட்டை பார்க்குற மாதிரி, வட சென்னை படத்தில் ஒரு அமீரை பார்க்குற மாதிரியான ஒரு ரோல் இந்த படத்தில் வந்து முரளி கோபி பண்ணியிருக்காரு. நின்று பேசக்கூடிய ஒரு சீன், அதுவும் காலேஜ் ஃபைட்லாம் சூப்பராக இருக்கும். அவரோட அந்த கெட்டப்பு காஸ்டியூம்ஸ்லாம் இன்னும் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவரோட ரைட்டிங் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக எழுதியிருக்காரு. அந்த அரசியல் ரீதியாக ஒரு வேட்டைக்காரன், பாம்பு, புலி, கீரிப்புள்ளன்னு ஒரு கதையெல்லாம் வரும், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. சொல்லப்போனால் விக்ரமேதா பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்தது அந்த ஒரு டைலாக்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி.என். கிருஷ்ணகுமார் இந்த டைலாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மேக்கிங் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் இந்திரன்ஸ் அஸ் அ காட் ஃபாதராக எப்படி நடிக்கணுமோ அந்த நடிப்பை சூப்பராக கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் இந்திரன்ஸோட காலம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கருப்பு ஒரு பக்கம், சின்ன ஆசை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனந்தன் காடுன்னு சொல்லி எப்படி சொல்கிற லாஸ்ட் 2 months வந்து இந்திரன்ஸ் தான் வந்து பயங்கரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த படம் நகர்ற விதம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த விதம் சூப்பராக இருக்குது. ஆர்யாவோட நடிப்பு பர்ஃபெக்ட், அதான் ரொம்ப மெச்சூர்டாக ஹோல்ட் பண்ணுறாரு, ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுறதா அந்த
படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா தான். ஆர்யா வந்து எப்படி சொல்றது, சார்பாட்டா மாதிரியான ஒரு படம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பெரிய ஒரு நல்ல கிளியரேட்டான ஒரு படம் இல்ல. ஆனா இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்யா வந்து ஸ்க்ரீன ஹோல்ட் பண்றாரு. அந்த பிரசன்ஸ், அந்த விஷுவல்ஸ், அதாவது ஆர்யா ஆக்ஷன் ஹீரோ தான். இனிமேல் அவர் ரொமான்டிசைஸ் படம்லாம் பண்ண வேணான்ற மாதிரியான ஒரு விஷயத்த குடுக்குறாங்க. அதே நேரம் இந்த படத்துக்கான நெகட்டிவ் அப்படிங்கிறத விட, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு இடிச்சது அப்படின்னா, முதல்ல இந்த படத்தோட லென்த். இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, இப்போ முடியும் பார்த்தா இழுத்துக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல எப்படா முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் ஸ்டோரீஸ், அதாவது உள்ள சப் ஸ்டோரீஸ், துணைக்கதைகளை சேர்க்கிறதுன்றத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். துணைக்கதைகளை சேர்க்கிறது, அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்குல்ல, கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்டபிளா இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி வந்த ஒரு விஷயம். அது மட்டும் இந்த படத்துல கொஞ்சம் ஒரு மாரி இருந்தது. அதர்வைஸ் அனந்தன் காடு இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்ல ஸ்க்ரீன் பிரசன்ஸோ, அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்க்ரீன் குடுக்குற விஷுவல் ட்ரீட்டோ, கேரளா ஃபிலிம் தான்பா அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல ட்ரீட் அமைஞ்சிருக்கு. அனந்தன் காடு யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? உங்களுக்கு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.